ஹலோ விவேஸ், அனைவரும் வணக்கம். இந்த வீடியோவில் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஆன்மாவே நடக்கும். அந்த அளவுக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோ பார்க்குறோம். மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். நரேஷ் என்பவர் அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் பணக்காரர். வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் எப்போதுமே ஆடம்பரமா இருப்பா. முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எப்போதுமே 10-20 பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. கூலி ஆட்கள் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே போல அவருடைய மகள் பேரு ரோஸ். ரோஸ் எப்போதுமே ஆடம்பரமா இருப்பா. தன்னுடைய அழகுல எப்போதும் பெருமைப்பட்டுப்பா. எங்க போனாலும் 4-5 தோழிகளோட தான் அவ போயிட்டு இருப்பா. இப்படி அவருடைய மகள் எப்போதுமே ஆடம்பரமா சுத்துவா. யாரையுமே மதிக்க மாட்டா. இந்த இடத்துல நரேஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய மகளுக்கு கல்யாண வயசாயிடுச்சு, எப்படியா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனாலும் மகள் இப்படி யாரையுமே மதிக்காம சுத்துறாள் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தமும் அவருக்கு இருக்கு. அவங்க ஒரு 10-15 ஷாப்பிங் மால் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அன்னைக்கு அவருடைய மகள் ரோஸ் போறா. அப்ப கூட 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்களும் போறாங்க. இந்த இடத்துல தான் அவருடைய கடையில நுழைஞ்சு அவருடைய அழகை பத்தி பேசுறா. என்னுடைய முடி இப்படி இருக்கு, என்னுடைய அழகு இப்படி இருக்குன்ட்டு அவன் பெருமைப்படுறா. அதாவது அந்த ஊர்லயே நான் தான் அழகு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஒரு வயசான காவலாளி அந்த ஷாப்பிங் மாலுக்கு முன்னாடி நின்று இருக்காரு. இப்ப அவரு ஒரு மாதிரியா அந்த பொண்ணு பாக்குறாரு. எப்பொழுதுமே அழகை பத்தி பேசிட்டு இருக்காள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் ரோஸ் அவரிடம் வரா. என்ன அப்படி பாக்குற அப்படின்னு அவர் கேக்குறா. இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல என்ன பார்த்தா அவளோட நக்கலா இருக்கா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கா. இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படிப்பட்டவன் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அவர் மன்னிச்சுக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரை ஓங்கி ஒரு அறாயிரா. அவ கையில் உள்ள மோதிரம் அவருடைய முகத்துல கீச்சிருது. அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த பெரியவரோட மகன் ஒரு மருத்துவர். அதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவருடைய மகனை மருத்துவருக்கு படிக்க வச்சிருக்காரு. இந்த இடத்துல தான் அவருடைய மகன் அங்க வரான். அவருடைய மகன் வந்து பார்த்துட்டு தனது அப்பாவுக்கு நேர்ந்த இந்த கொடுமையை பார்த்துட்டு அவனால தாங்கிக்கவே முடியல. இப்ப ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. உங்க அட்டுழியத்துக்கு அளவே இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரியவரை இப்படி பண்றீங்களே அப்படின்னும் அவர் கேக்குறாரு. எனது அப்பா உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னும் அவன் கேக்குறான். அவன் பேரு விஷ்ணு. இப்ப விஷ்ணுவை பார்த்து இந்த கிழவன் என்ன கேலி பண்றான் அப்படின்னும் அவர் சொல்றா. இதை பார்த்துட்டு எங்க அப்பா ஒரு நாளும் அந்த மாதிரி இருந்ததில்ல, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவ எதுவும் பேசாம அவ போயிடுறா. இப்ப தனது அப்பாவை கூப்பிட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வெளில போறான். இப்ப வெளில போனவன் அவனுடைய மனசு ஃபுல்லா இவ்வளவு பத்தி தான் இருக்கு. இவ்வளவு திமிரா நம்ம அப்பாவை அடிச்சிட்டால எப்படியா இருந்தாலும் பழி வாங்கி தீரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த இடத்துல ராத்திரி 10 மணி ஆகுது. அவளுடைய வீட்டுக்கு அவன் போறான். அவளுடைய வீட்டுல சுவரேறி குதிச்சு அவளோட ரூம்ல ஜன்னல் இருக்கு. ஜன்னல் வழியா அவளை பாக்குறான். சிவப்பு சாரி கட்டிட்டு அழகா தூங்கிட்டு இருக்கா. அவ பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கா. அவளுடைய அழகுல மயங்கி அப்படியே நிக்கிறான். பிறகு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, உடனடியா அவன் இறங்கி போயிடுறான். இந்த இடத்துல அவன் வீட்டுக்கு போறான். அவருடைய அப்பா இந்த இடத்துல எங்கப்பா போயிட்டு வர அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த வயசானவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான் வெளியில ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் இருந்தான் அப்படின்னும் அவன் சொல்றான். அவரும் அமைதியாரு. இப்ப மறுநாளாவது தொழிலதிபர் நரேஷ் அவர் வீட்டுல இருந்து அமர்ந்திருக்காரு. இப்பதான் அவருடைய மனைவி அலறிக்கிட்டே ஓடிடுறாங்க. என்னன்னு கேட்கிறாரு. இது போல நம்முடைய மகள் மயங்கி கீழே கிடக்குற அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவரும் ஓடுறாரு. ஓடி பார்த்தா அவருடைய மகளுடைய உடல் நீல நிறமா இருக்கு. நிறைய பேர் கூடிடுறாங்க. இப்பதான் பாக்குறாங்க அவருடைய மகளுக்கு உயிர் போயிடுச்சு, இறந்துட்டா. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, கதறி எழுதுறாரு. இப்ப ரோஸோட உடலை அடக்கம் செய்யணும். இப்ப அடக்கம் பண்றதுக்கு எல்லாரும் வராங்க. இப்ப அடக்கம் பண்றதுக்கு கல்லறையில ரெடி பண்ணி அடக்கம் பண்றாங்க. இப்ப மறுநாள் வீட்டோட செக்யூரிட்டி காவலர் வந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு ஐயா ஒரு மோசமான நிகழ்வு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேக்குறாரு. உனது மகளோட ரோஸோட கல்லறையில இந்த நிகழ்வை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ரோஸோட கல்லறையில ரோஸோட உடல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெறும் பாம்பு, தேளு இது போல பூச்சிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவருடைய காலரை பிடிச்சி கத்துறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு. என்ன சொல்ற, உண்மை சொல்லு அப்படின்னு பிடிச்சி கேக்குறாரு. ஆமா ஐயா, அங்க போய் பார்த்தேன். அங்க வந்து உனது மகள் கல்லறையில உடல் இல்ல, யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு நரேஷும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த ஊர் முழுதும் தேட சொல்றாரு. யாரோ அவளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்பதான் ஊர் முழுதும் தேட சொல்றாரு. எல்லா இடங்களையும் தேடுறாங்க. மகளோட உடல் கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு அறிவிப்பை அவர் விடுறாரு. எனது மகள் உடலை கண்டுபிடிக்கிறவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பு மக்களை வேகமா சென்றடையுது. இப்ப மக்கள் பெரும்பாலானோர் அவருடைய மகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடக்குது. விஷ்ணு காட்டுல உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு பக்கத்துல ரோஸோட உடல் இருந்திருக்கு. இப்ப அதை பார்த்துட்டே இருக்கான். அவளோட உடலை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். வெள்ளை துணி போட்டு அவருடைய உடல் மூடி இருக்கு. அந்த வெள்ளை துணியை அகற்றான். அகற்றிட்டு அவன் ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறான். இன்ஜெக்ஷன் எடுத்து திரும்ப செலுத்துறான். இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. கண்ணுழிக்கிறான். கண்ணுழிச்சு பார்த்தோன்னே நீ யாரு அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறா. இப்பதான் அவன் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அவன் சொல்றான். நான் யாருன்னு உனக்கு புரியுதா, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஷ்ணு அன்றைய நாள் இரவு அவ வீட்டுக்கு போனா இல்லையா, அப்பெல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பதான் அவன் குடிக்கிற தண்ணியில
மயக்க மருந்து கலந்துடுறான். ஆனாலும் அவன் வீட்டுக்கு வரான். இப்ப மறுநாள் அவனுக்கு செய்தி கிடைக்குது, அதாவது ரோஸ் இறந்துட்டா அப்படின்னு. இப்ப ரோஸை பக்கத்தாங்க போறான், அவளுடைய உடலை பாக்குறான். இந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இரவுல அவளுடைய கல்லறையில தோண்டி அவளுடைய உடலை வெளியிட்டு வரான். எடுத்துட்டு வந்து இப்பதான் அவளுக்கு விஷமுறிவு மருந்தை ஏத்துறான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே விஷம் முறிஞ்சு மயக்க நிலையில இருந்திருக்கா. இப்ப வந்து எந்திரிச்சிட்டா. இப்ப எந்திரிச்ச பிறகு நீ யாருன்னு கத்துறா, ரொம்ப பதறா. நீ இறந்துட்ட, உனக்கு தெரியுமா அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமா, நீ இறந்துட்ட, உடைய உடலை ஊர் முழுவதும் தேடுறாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இது போல அந்த அப்பாவை அடிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த வயசான காவலாளி அப்படின்னு அவன் சொல்றான். ஆமான்னு சொல்றான். இந்த இடத்துல அதுக்கு பழி வாங்கறது தான் நான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இறந்துட்டேன், உன்னை கல்லறையில இருந்து எட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். நீ தூங்கும் போது நீ குடிக்கிற தண்ணியில விஷம் மருந்து கலந்துட்டேன், அதை குடிச்சு மயக்க நிலையில போனத எல்லாரும் இறந்துட்ட அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படியே விட்டா 2 நாள் வரலையும் மயக்கமே கிடையாது. இந்த இடத்துல அவ பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறா. என்ன உடனே வீட்டுக்கு ஆச்சிட்டு போ அப்படின்னும் அவன் சொல்றான். மேலும் அவன் சொல்றான், உன்னுடைய ஆணவெல்லாம் அழியணும், உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு வீடு இருக்கு. இப்ப அந்த அறையில உட்கார வச்சுட்டு வெளில போயிறான். அவ தனிமையா வந்து உட்காந்துருக்கா. அவளை சுத்தி வெறும் சுவர் மட்டும் தான் இருக்கு. அவ கதறி அழுகுறா. என்னை வெளியே விடு, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றா. அவளுக்கு தேவையான தண்ணி உணவு எல்லாம் வாங்கிட்டு வந்து தரான். இப்ப 2 நாளாவது திரும்பவும் வரான். திரும்பவும் வந்து அவளை பாக்குறான். நீ எனது அப்பாவிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றா. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு, உங்க அப்பாவிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை வெளியே விட்டுரு, நான் உயிரோடு இருக்குனாவது எனது அப்பாவிட்ட சொல்லு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சரி நான் உன்னை உன் வீட்டுல விட்டுறேன், ஏறி உட்காரு அப்படின்னு ஒரு குதிரை வண்டியில அவங்க 2 பேரும் போறாங்க. இப்ப அவன் வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விடுறான். இறக்கி விட்டு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இப்பதான் அவனை பத்தி அவ புரிஞ்சுக்கிறா. அவன் உண்மையிலேயே மிகவும் நல்லவன் தான். இருந்தாலும் நம்ம தான் இந்த அளவுக்கு மோசமா வந்து நடந்துவிட்டோம் அப்படின்னும், அழகு மனுஷனுக்கு நிரந்தரம் இல்ல, நம்ம ஒன்றும் தெய்வம் இல்லை அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. இந்த இடத்துல அவனை கூப்பிடுறா. உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப இவன் எதுவுமே பேசாம அப்படியே போயிடுறான். இப்ப ரோஸும் அவளுடைய வீட்டுக்கு போறா. தொழிலதிபர் நரேஷ் அவளுடைய மகளை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து என்னமாச்சு, எங்கம்மா இருந்த, என்னமா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. இப்பதான் அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. செஞ்ச சின்ன தவறு எனக்கு பெரிய விளைவு தந்துச்சு அப்படின்னும், அதாவது என்னுடைய அகங்காரம் ஆணவெல்லாம் இப்ப இல்லப்பா, அழிஞ்சிச்சுப்பா அப்படின்னும் அவன் சொல்றா. தன்னுடைய மகள் இப்படி மாறுவா அப்படின்னு அவர் நினைச்சே பார்க்கல. தன்னுடைய மகள் உயிரோட வந்தது ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததா அவ சுத்தமா ஒரு மனிதனா மாறினது இன்னொரு மகிழ்ச்சி. இப்ப எல்லோருமே சந்தோஷமாயி கட்டி தருவாங்க. விஷ்ணுவை உடனே ஆச்சிருவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவருடைய ஆட்கள் எல்லாமே விஷ்ணு வீட்டுக்கு போறாங்க. விஷ்ணு வீட்டுக்கு போயிட்டு உன்னை நரேஷ் கூப்பிடுறாரு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ரோஸ் ஏதோ நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, நம்மளை பத்தி ஏதோ குத்த சொல்லிருக்கா, அதனாலதான் நம்மள ஆச்சரியம் சொல்லிருக்காரு அப்படின்னும் அவன் நினைக்கிறான். இப்ப நேரா ரோஸோட வீட்டுக்கு அவன் போறான். நரேஷை கட்டி பிடிக்கிறாரு. எனது மகளை காப்பாத்திட்ட, எனது மகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னும் 1 கோடி ரூபாய் இந்த நீ வச்சுக்க அப்படின்னும் கையில் கொடுக்குறாரு. இந்த பணத்துக்காகலாம் உனது மகளை நான் காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்க்கை நான் புரிய வைக்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போறான். இந்த இடத்துல ரோஸும் அவனை விரும்புறதா அவனது அப்பாட்ட சொல்றா. இப்போ உடனடியா அவனை கூப்பிட்டு இது போல எனது மகளை நீ திருமணம் செஞ்சுக்க அப்படின்னும், உனக்கு எனது மகளோட அத்தனை அகம்பாவங்களும் நீ தொடச்சிட்ட அப்படின்னும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல விஷ்ணுவும் ரோஸும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவ எல்லோருக்குமே மதிப்பு தரா. அழகு ஆடம்பரன்ற எந்த விஷயத்தையும் அவ பெருசா நினைக்கிறது இல்ல. வாழ்க்கைன்றது ஒரு நீரோட்டம் மாதிரி ஓடி ஏதாவது ஒரு இடத்துல கலந்து நிற்கும் அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.